டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 ஸோ இந்த எக்ஸாமுக்கு இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 120 டேஸ் இருக்கு. ஸோ கரெக்ட்டா 4 மந்த்து. ஸோ இந்த 4 மாசம் வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து கரெக்ட்டா பாயிண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா, பக்காவா இந்த டெட் எக்ஸாம் இந்த டைம்லயே கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஏன் வந்து இந்த டைம்லயே கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு நெறைய வந்து பேக்கிரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நெறைய இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்க வேண்டாம். ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 120 நாள். ஸோ எப்பவுமே டெட் எக்ஸாமுக்கு இவ்ளோ நாள்லாம் நம்ம வந்து குடுக்குறது இல்ல ஆக்சுவலா. டெட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து அவங்க குடுக்குறது ஒரு 2 மந்த் இல்லன்னா ஒரு 3 மந்த் தான் டைம் குடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 4 மந்த்து இப்போ பக்காவா கையில இருக்கு. ஸோ மார்ச் மாசம் இந்த மாசம் ஃபுல்லாவே இருக்கு. அதே மாரி ஏப்ரல், மே, ஜூன். ஸோ இது ஃபுல்லாவே வந்து பார்த்தோம்னா 4 மாசம் கரெக்ட்டா நீங்க பாயிண்ட் பண்ணீங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் உங்களுக்கானதா தான் இருக்கும். ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இன்னொன்னு இது ஒரு சான்ஸஸ் மட்டும் இல்லாம, மார்க்கும் ரெட்யூஸ் பண்ணியிருக்கிறது, அதுவுமே ஒரு பெரிய ஒரு சான்ஸஸ். ஸோ இது மாரி நெறைய வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த டெட் எக்ஸாம்க்கு பாஸ் பண்றதுக்கு நெறைய சான்ஸஸ் இருக்கிறதால, நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்றது தான் உங்க கையில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த 120 டேஸ நம்ம எப்படி வந்து அ யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, நம்ம 75 டூ 90 இந்த ரேஞ்ச்ல தான் நம்மளுடைய மார்க் இருக்கணும் அப்டின்ற ஒரு டார்கெட் நம்மளுக்குள்ள இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ எப்படி வந்து இந்த 75 டூ 90 மார்க் நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்து இந்த டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த இருக்கிற 4 மாசத்த எப்படி வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் அப்டின்னா, தமிழ், இங்கிலீஷ் நீங்க டெட் பேப்பர் 1 எழுதுங்க, இல்ல பேப்பர் 2 எழுதுங்க. உங்களுடைய மேஜர் ரோல் உங்களுடைய மார்க்ல நீங்க பாஸ் பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய மார்க்கு தமிழ், இங்கிலீஷ்ல அதிகமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் அப்டின்னும்போது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 25 மார்க் எடுக்கிற அளவுக்கு உங்கள என்ன பண்ணணும் அப்டின்னா, தரம் உயர்த்திக்கணும். 20லேருந்து 25 அதே மாரி இங்கிலீஷ்லயுமே 20லேருந்து 25 ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தமிழ் நல்லா வரும். பட் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப மார்க் வராது அப்டின்னா, கண்டிப்பா டெட் எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். இதே நான் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் நான் இங்கிலீஷ்ல நல்ல மார்க் எடுத்துருவேன். எனக்கு தமிழ் வராது அப்டின்னாலும் பிரச்சனை தான். ஸோ லாங்குவேஜ் அப்டின்றது டெட் எக்ஸாம்ல அந்த மார்க் வந்து பார்த்தோன்னா, இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கு. ஸோ டெட் எக்ஸாம் ஒருத்தர் கிளியர் பண்ணணும்னா, லாங்குவேஜ் மார்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்ட்ல நீங்க நல்ல மார்க் எடுக்கணும் அப்டின்னா, அப் டூ 10த் வரைக்கும் படிங்க. பேப்பர் 1 இருந்தாலும் பரவால்ல, பேப்பர் 2 இருந்தாலும் பரவால்ல. ஆனா நெறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னா, நான் பேப்பர் 1 தானே நான் படிக்கிறேன். நான் 1 டூ 5த் வரைக்கும் படிச்சா போதாதா? போதாது. 1 டூ 5த்லேருந்து கொஸ்டினே மோஸ்ட்லி வரதில்ல. மேபி ரொம்ப ரேரா 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் தான் வருது. பட் மெஜாரிட்டி கொஸ்டின் எங்கேருந்து எடுக்குறாங்க அப்டின்னா, 6 டூ 10த்துக்குள்ள தான் எடுக்குறாங்க. அது பேப்பர் 1 இருந்தாலும் பரவால்ல, பேப்பர் 2 இருந்தாலும் பரவால்ல. அதுல உங்களுக்கு டவுட் இருக்குது. நான் 1 டூ 5த் தானங்க இதுவரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து பேப்பர் 1க்கு சிலபஸ் 1 டூ 5த் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்து பாருங்க. அந்த எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின் எங்கெந்த என்னென்ன அ புக்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்குறாங்கன்னு முதல்ல பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவு வருமே. ஏன்னா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 1 டூ 5த் தான் இதுக்கு சிலபஸ் பேப்பர் 1. பேப்பர் 2னா 6 டூ 8 மட்டும் தான் சிலபஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. பட் அது சொல்றதெல்லாம் வேண்டாம். ஏன்னா டெட் எக்ஸாம்க்கு நீங்க தான் படிக்கிறீங்க. மத்தவங்க உங்களுக்கு சொல்லிக் குடுக்கல. ஓகேவா? ஸோ டெட் எக்ஸாம்க்கு நீங்க படிக்கிறதால, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர எடுத்து அனாலிசிஸ் பண்ணுங்க. இப்ப தமிழ் சப்ஜெக்ட்க்கு எடுத்துக்கோங்க. தமிழ் சப்ஜெக்ட்ல இப்ப 2025ல நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. 6வதுலேருந்து எத்தன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 7வதுலேருந்து எத்தன கேட்குறாங்க? 8வதுலேருந்து எத்தன கேட்குறாங்க? அப் டூ 10த் வரைக்கும் எதுல கேட்குறாங்க? 1 டூ 5த்லேருந்து எதுல கேட்குறாங்க? இந்த கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பண்ணா தான், நீங்க எந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்றத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டடீஸ் இறங்குறதுக்கு முன்னாடி, நம்ம என்னென்ன ஸ்டாண்டர்ட படிக்கணும், என்னென்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வருது அப்படின்றத, நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கணும். சும்மாவே வந்து நான் வந்து 1 டூ 5த் தான் நான் எல்லாமே நான் படிச்சுட்டேன். ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே படிச்சுட்டேன். நீ எந்த பேஜ்லேருந்து கொஸ்டின் கேட்டாலும் நான் எழுதிருவேன் அப்படின்னா, அந்த பேஜ்ல கொஸ்டினே வரப்போறது கிடையாது. த மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் 6 டூ 10த்லேருந்து தான் கவர் பண்றாங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஓகேவா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு
அந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 2 மந்த் எடுத்துக்கோங்க. இந்த மார்ச் மாசம், அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசம். இந்த 2 மாசம் என்ன பண்ணுங்க அப்டின்னா, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 2த்துக்குமே தமிழ், இங்கிலீஷ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுங்க. தூக்கி ஓரங்கட்டி வச்சுருங்க. இப்ப அந்த 2 மாசம் எப்படி படிக்கணும்னா, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழும், இங்கிலீஷும் உங்களுக்கு மாத்தி, மாத்தி ரேண்டமா நீங்க வந்து ஸ்டடீஸ் பண்ணுங்க. பிளஸ் எவ்ரி வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் நீங்க வச்சுக்கணும். மார்க் டெஸ்ட். அது நீங்க செல்ஃபா படிப்பீங்களோ, இல்ல நீங்க ஒரு கோச்சிங் கிளாஸ்ல போய் படிப்பீங்களோ, என்ன மாரியான இருந்தாலும் பரவால்ல. எவ்ரி வீக்கெண்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு எவாலுயேஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாரியோ, இல்ல ஒரு மாக் டெஸ்ட் மாரியோ நீங்க எப்பவுமே எடுத்துட்டே இருக்கணும். அது எடுத்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்ம எவ்ளோ படிக்கிறோம், நம்மளால எவ்ளோ வந்து பார்த்தோன்னா, திருப்பி ரெக்கவர் பண்ண முடியுது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்த்தோன்னா, டெய்லியுமே எதனாச்சும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வந்து பண்ணியாகணும். எவ்ரி வீக்கெண்டாச்சும் கண்டிப்பா பண்ணுங்க. ஒரு 2 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜ்க்கு ஒதுக்கிருங்க ஃபுல்லாவே. 6 டூ 10த் வரைக்கும் படிக்கிறதுக்கு. அந்த 2 மந்த்தே அதிகமான நாட்கள். அடுத்தது என்ன போயிடுங்க அப்டின்னா, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்க்கு போயிடுங்க. அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு. ஏன்னா மேஜர் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு 60 மார்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் அண்ட் சயன்ஸா இருக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து மேத்ஸ்ல 30 மார்க், சயன்ஸ்ல 30 மார்க். அந்த ஒரு 2 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமான நாளா தான் இருக்கும். நல்லா பக்காவா யூஸ் பண்ணி, லாஸ்ட் வந்து ஒரு 10 டேஸ்ல கூட என்ன பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸ், சைக்காலஜி, சயன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ரிவிஷன் பண்றதுக்கு கூட நீங்க லாஸ்ட் ஒரு 10 டேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஹால் டிக்கெட் விட்டாங்களா, இந்த ஹால் டிக்கெட் விட்ட டேட்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ரிவிஷன் பண்ணிக்கலாம் சூப்பரா. இதே நீங்க சோசியல் சயன்ஸா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 60 மார்க் சோசியல் சயன்ஸ் இருந்து மட்டும் வருது. அப்போ ஹிஸ்டரிக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ச ஜியோகிராஃபிக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸு இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி சப்ஜெக்ட் ஜஸ்ட் சோசியல் சயன்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஆனா, அங்கருந்து 60 மார்க் வருது. அந்த 60 மார்க்குடைய மார்க் வந்து பார்த்தோன்னா, எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வழிமுறையோட நீங்க போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் எடுக்கும். ஓகேவா? ஏன்னா 6 டூ 10த் வரைக்கும் நீங்க கவர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு அந்த நேரத்த நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூஸ் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ்க்கு ஒதுக்கிங்க. அந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு ஒரு 50 மார்க் வர மாரி. அடுத்தது உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அ ஒரு ஒரு 40 மார்க்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90 மார்க் நம்மளால டார்கெட் பண்ண முடியும். அப்பதான் நம்மளுக்கு வந்து 75லேருந்து 90 மார்க் வந்து ஈஸியா இந்த எக்ஸாம கிளியர் பண்ணிட முடியும். அதே மாரி பேப்பர் 1 இருக்கீங்க அப்படின்னா, இவிஎஸ், மேத்ஸ் ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் லாஸ்ட் 2 மந்த்ல இவிஎஸ், மேத்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெஜாரிட்டியான மார்க் உங்களுடைய மார்க் வந்து எதுல இருக்கணும் அப்படின்னா, பேப்பர் 1ல மேத்ஸ் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவிஎஸ்ல கூட நம்ம அதிக மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் மேத்ஸ்ல நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ பேப்பர் 1னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்? ஈஸியா இந்த டெட் எக்ஸாம கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது டார்கெட் அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான டார்கெட். ஃபர்ஸ்ட் வந்து 75லேருந்து 90 மார்க். இந்த ரேஞ்ச்ல நீங்க எத்தன மார்க் எடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு டார்கெட். அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ் டார்கெட். தமிழ்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல 30 கொஸ்டின் வரப்போகுது. 30 மார்க். அந்த 30 மார்க்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்க? 10 மார்க் வேணுமா? 20 மார்க் வேணுமா? இல்ல 25 மார்க் வேணுமா? இல்ல 21 வேணுமா? 22 வேணுமா? இல்ல 30க்கு 30 எடுக்க போறீங்களா? இது ஒரு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வைஸ் டார்கெட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மூவ் பண்ணுவோமே. எனக்கு இங்கிலீஷ்ல எனக்கு 20 மார்க் வேணும். தமிழ்ல எனக்கு 20 மார்க் வேணும். சைக்காலஜில எனக்கு வந்து 20 மார்க் வேணும். என்னுடைய மேஜர் சப்ஜெக்ட் சோசியல் சயன்ஸ்ல 60 மார்க்குக்கு எழுதப் போறேன். அந்த 60 மார்க்ல எனக்கு வந்து அட்லீஸ்ட் 30 மார்க்காச்சும் தேவ. இது மாரி என்ன பண்ணுங்க அப்டின்னா, உங்களுடைய டார்கெட்ட நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த டார்கெட்ட பேஸ் பண்ணி மொத்தமா டோட்டல் போடுங்க. தமிழ்ல இவ்ளோ, இங்கிலீஷ்ல இவ்ளோ, மேத்ஸ்ல இவ்ளோ, சயன்ஸ்ல இவ்ளோ, சோசியல்ல இவ்ளோ அந்த மாரி போட்டு, உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு எவ்வளோ மார்க் நீங்க எடுக்கணும்? என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளோல எடுக்கணும்? அதுல கிளாரிட்டி இருந்தா தான், நாம கரெக்ட்டா படிச்சு பாஸ் பண்ண முடியும். சும்மாவே வந்து நான் 80 மார்க் எடுக்கணும் அப்படிதான் நான் நெனச்சேனே தவிர, நான் தமிழ்ல எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நெனைக்கல. இங்கிலீஷ்ல எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நெனைக்கல. நான் இந்த மார்க் எடுக்கணும்னு நெனச்சேனே தவிர, அதுக்கான படிப்பும் நான் எடுக்கல அப்படின்னாலும் கஷ்டம் தான். சும்மா நான் 20 மார்க் நான் இங்கிலீஷ்ல எடுக்கணும்னு நெனச்சா மட்டும் போதாது. அதுக்கான முயற்சியும் எடுக்கணும். அடுத்தது நெறைய பேருடைய கண்ணோட்டம் என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம். இதுல கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும்.
நாம சும்மா வந்து பார்த்தோம்னா, கூட்டல், கழித்தல், பெருக்கல் தெரிஞ்சா கூட, நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம பாஸ் பண்ணிடலாம். அப்படின்னு நெறைய பேர் உங்களுக்கு யாருனா சொல்றாங்கன்னா, அதெல்லாம் தூக்கி வெளியில வச்சுருங்க. ஏன்னா, ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா கண்டக்ட் பண்ண போறாங்க. யாருக்கும் தெரியாது இந்த டெட் எக்ஸாம்ல வந்து பார்த்தோன்னா, கொஸ்டின் ஈஸியா வரப்போகுது அப்படின்லாம். அதே மாரி டிஆர்பி போர்ட்ல கூட எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் கிடையாது. இந்த டெட் எக்ஸாம் ரொம்ப லிபரலா நடக்கப் போகுது. சும்மா இது வந்து கவர்ன்மென்ட் வொர்க்கிங் டீச்சர்ஸ்க்காக நாங்க பண்ண போறோம். ஈஸியா இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்லல. நாளைக்கு நீங்க தான் வந்து பார்த்தோன்னா, ஈஸியா இருக்கும், ஈஸியா இருக்கும்னு நெனச்சு சரியா படிக்காம போய் உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா, நாளைக்கு நீங்க தான் யோசிப்பீங்க. ஓ! டெட் எக்ஸாம்னா இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க போல இருக்கு. நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராங் கால்குலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. ஸோ எப்பவுமே டெட் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப்னஸ் வச்சு தான் கொஸ்டின் எடுக்குறாங்க. அதனால நீங்க வந்து ஈஸியா இருக்கும். நம்ம பிரிப்பரேஷனே தேவையில்ல. நம்ம டிக் அடிச்சாலே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நெனச்சுட்டு, எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகாதீங்க. ஸோ இது வந்து ஒரு சான்சஸ். 120 நாள் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சான்சஸ். மார்க்க ரெட்யூஸ் பண்ணியிருக்கிறது அடுத்த ஒரு சான்சஸ். டெட் எக்ஸாமுக்கு இப்ப இருக்கிற புக்லயே உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போறது அடுத்த சான்சஸ். ஏன்னா, இதுக்கு இனி வருங்காலங்கள்ல புது புக் வந்துச்சுன்னா, அந்த புக்கும் சேர்த்து படிக்க சொல்லுவாங்க. பட் இப்ப இருக்கிற எக்ஸாம்லுக்கு, இப்ப இருக்கிற புக்கே படிச்சா போதும். ஸோ எக்ஸாம பொறுத்தவரைக்கும், கொஸ்டின் ஈஸியா இருக்கும். அந்த மாரி வந்து நெனைக்க வேண்டாம். நாளைக்கு எக்ஸாம்ல உட்காரும்போது ஈஸியா இருந்துச்சுன்னா சந்தோஷம். பட் இன் கேஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்டின்னா, நம்ம அன்னைக்கு யோசிப்போம் நம்ம சரியா படிக்கல அப்டின்னுட்டு. ஏன்னா, பக்கத்துல இருக்கிற டீச்சர்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா, அவங்களுடைய மைண்ட் தாட். அவங்க மேபி படிக்காம கூட இருக்கலாம். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களையும் படிக்க விடாம இருக்கிறதுக்கு, எல்லா கொஸ்டினும் ஈஸியா தான் வரப்போகுது. சும்மா 1 டூ 5த் படிச்சாலே நீ பாஸ் பண்ணிடலாம். இது மாரியெல்லாம் வந்து ராங் கைடன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆஸ் அ டீச்சரா நீங்க யோசிங்க. ஒரு கொஸ்டின் ஒரு டிஆர்பி போர்டு ஒரு ஒரு பெரிய ஒரு போர்டு வந்து பார்த்தோன்னா, ஒரு கவர்ன்மென்ட் டீச்சர்ஸ்க்கோ, இல்ல வொர்க்கிங் டீச்சர்ஸ்க்கோ கண்டக்ட் பண்ண போற எக்ஸாம் உடைய கொஸ்டின் தரம் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா வந்து ஒரு டீச்சர்ஸ அவங்க டெஸ்ட் பண்ண போறாங்க. ஈஸியா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதே மாரி சப்போஸ் ஈஸியா கொஸ்டின் கேட்டாங்க அப்டின்னா, நாளைக்கு வந்து டிஆர்பி மோடு மேலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அலிகேஷன்ஸே வரும். எப்படி வந்து இந்த மாரி ஒரு கொஸ்டின்ஸ் இவ்ளோ நாள் இது மாரி தயார் பண்ணாத ஒரு கொஸ்டின், ஏன் இந்த ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸாமுக்கு மட்டும் இவ்ளோ ஈஸியா கொஸ்டின தயார் பண்ணீங்க? அப்படின்ற ஒரு கொஸ்டினுமே வரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா டிஆர்பி போர்ட் இதுல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. நீங்க வந்து தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து யோசிக்க வேண்டாம். ஒரு எக்ஸாமுக்கு எப்படி நம்ம பிரிப்பரேஷன் போடணுமோ, அதுக்கேத்த மாரி போடுங்க. கொஸ்டின் ஈஸியா இருக்குமா? கஷ்டமா இருக்குமா? அப்படின்னா, அது எக்ஸாம்ல போய் உட்காரும்போது தான் தெரியும் அது. அதே மாரி உங்களுக்கு ஒரு ஃபைனலா ஒரு அட்வைஸ் நான் குடுக்கணும் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம்ல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர கம்பல்சரி உங்க கையில வச்சுக்கோங்க. டெட் பேப்பர் 1 இருந்தாலும் பரவால்ல, பேப்பர் 2 இருந்தாலும் பரவால்ல. ஸோ என்ன எக்ஸாம் நீங்க பிரிப்பரேஷன் போட்டாலும், அந்த நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரி உங்க கையில இருக்கணும். இது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஏன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, கொஸ்டின் வந்து எப்படி கேட்கறாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியாஸ் இருக்காம இருக்கும். ஏன்னா டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா நீங்க எழுத போறீங்க இல்லையா? வொர்க்கிங் டீச்சர்ஸு. ஸோ, அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா எங்கருந்து ரெஃபர் பண்ணணும்னா, 2012லேருந்து ரெஃபர் பண்ணக்கூடாது. ஏன்னா 2012லேருந்து 2019க்குள்ள வந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு புக்கு. இப்ப அந்த புக்கு இப்போதைக்கு நம்ம நடைமுறையிலே கிடையாது. இனிமே அந்த புக்லேருந்து கொஸ்டின கேட்க போறதும் கிடையாது. 2022ல டெட் பேப்பர் 1 ஓகேவா? அதுல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா மொத்தம் 12 பேட்ச் நடத்துறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ரெஃபரன்ஸ் பண்ணணும். பிளஸ் பேப்பர் 1க்கு 2025ல நவம்பர் மாசம் ஒரு எக்ஸாம் நடந்தது. ஸோ அந்த எக்ஸாமோட சேர்த்து மொத்தம் 13 செட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த 13 செட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. அதுதான் நியூ சிலபஸ். இதே பேப்பர் 2 அப்டின்னா 2023ல மொத்தம் 11 நாள் நடந்தது எக்ஸாம். காலையில, மாலையில. ஸோ 11 நாள் காலையில, மாலையில அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மொத்தம் 22 பேட்ச்சா நடத்துனாங்க எக்ஸாம்.
கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா. அந்த 22 பேட்ச் எக்ஸாமோட சேர்த்து 2025ல நடந்த நவம்பர் மாசத்துல நடந்த ஒரு பேட்ச். மொத்தம் இந்த 25 செட் பேட்ச் கொஸ்டின் பேப்பர நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. இதிலிருந்து தான் கொஸ்டின் பேப்பர் புது புக்ல இருந்து எடுத்தது. பிளஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனும் குடுக்கும். ஆஸ் வெல் அஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து திருப்பி அடுத்த எக்ஸாமுக்கும் டெரைவ் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அதனால அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து 2012ல இருந்து நான் ரெஃபர் பண்ண போறேன் அப்படின்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். டைம் வேஸ்ட். கரெக்ட்டா பேப்பர் 1னா 2023 அதுக்கப்புறம் 2022, 2025. பேப்பர் 2 அப்படின்னா 2023, 2025. ஓகேவா? ஸோ இந்த இருக்கிற கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் நீங்க ரெஃபர் பண்ணணும். இது வேணா நம்ப அகாடமில நம்ப என்ன பண்றோம் அப்படின்னா, தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு தனியா, இங்கிலீஷ்க்கு தனியா, மேத்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கு தனியா, சோசியல் சயன்ஸ்க்கு தனியாவும், சைக்காலஜிக்கு தனியாவும், பேப்பர் 2க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தனித்தனி புக்காவே நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேணா அத யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1க்கு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அதுக்கான புக் வந்து நான் குடுக்க ஆரம்பிச்சுடுறேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுவரைக்கும் பேப்பர் 1க்கு அதிகமா என்கிட்ட ரெஃபர் கேட்கல. அதனால இப்ப நெறைய பேர் கேட்கறதால, அதுக்கான புக் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு அந்த புக்க நான் குடுக்க ஆரம்பிக்கிறேன். அத வேணா நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. டெட் பேப்பர் 1 உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர நான் குடுக்குறோம். ஸோ 2 விஷயம். முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுவீங்களோ, இல்ல அகாடமில போய் கிளாஸ் எடுத்துக்குவீங்களோ, நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்ட வாங்குறது. அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுங்க. ஒரு 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 கிளாஸ் போகணும் அப்படின்னா போங்க. இல்ல ஒரு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும் அப்படின்னா வாங்குங்க. இல்ல ஒரு ஸ்கூல் புக்க கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணுங்க. எது நம்மளுக்கு தேவையோ, அது நீங்க நீங்க கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. நம்ம இப்போ கலெக்ட் பண்ணல அப்படின்னா, ஃபியூச்சர்ல உட்காந்து அத வந்து கலெக்ட் பண்ற மாரி இருக்கும். அதனால இப்பவே கிடைச்சிருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.